வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அலெக்ஸ். நம்ம இப்போ நிற்கிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா திருமுல்லை வாயில், அதில் பச்சையம்மன் கோயில் முன்னாடி நின்றுட்டுருக்கோம். இந்த லொக்கேஷன் அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் இடையில் வரும். இந்த கோயில் நல்ல ஃபேமஸான கோயில் நம்ம திருமுல்லையில். இந்த லொக்கேஷன் வந்து எம்டிஹெச் ரோட்டுக்கு பக்கத்துலேயே தான் இந்த கோயில் இருக்குது. இந்த லொக்கேஷன் வந்து ஒரு 2 கிலோமீட்டரில் ஒரு 2 பெட்ரூம் இண்டிவிஜுவல் வீடு ஒன்று வந்திருக்கு. லோ பட்ஜெட்டில் பார்க்குறவங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. வாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஒன் பை ஒன்று பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி ஈஸியாக சீக்கிரம் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா வீடு தெளிவாக இருக்குது. வாங்க பார்க்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு 900 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் இடம் இருக்குது. ஒரு 800லேருந்து ஒரு 850 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் பண்ணியிருக்காங்க. 3 சைடில் இடம் விட்டுருக்காங்க. ஒரு சைடில் மட்டும் சுவராக கட்டியிருக்காங்க. இது சவுத் ஃபேஸிங் ப்ராப்பர்ட்டி. பில்டிங் ஏஜ் வந்து ஒரு 5 to 10 இயர்ஸில் இருக்குது. ஒரு பில்டிங் வந்து ஒரு 15 அடி ரோட்டில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சின்ன கார் விடனா நம்ம விட்டுக்கலாம். இந்த இடம் தான் ஸ்பேஸு. சின்ன காருக்கு நம்ம விட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2 வீலரும் விட்டுக்கலாம். 2 பெட்ரூம் 2 டாய்லெட் இருக்குது. ஒரு டாய்லெட் அட்டாச் உள்ளேயும், 1 காமன் வெளியும் இருக்குது. செட் பேக்கு சைடில் விட்டுருக்காங்க. பின்னாடியும் செட் பேக் விட்டுருக்காங்க. ஒரு அடியில் ஸ்டெப்ஸ் வந்து வெளியே தான் போட்டிருக்காங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் மேலே கட்டணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம அழகாக கட்டலாம். ஏன்னா அந்த மாதிரி அமைப்பு வெளியே இருக்கிறனால. ஸோ ஒரு வாடகை இன்கம் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த மாதிரி மேலே கட்டலாம். இல்லை உங்கள் ஃபேமிலியில் வந்து உங்கள் பையனுக்கு கொடுக்கணும், பொண்ணு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே மேலே ஒரு ஆளுக்கு நீங்கள் கட்டி கொடுக்கணும்னாலும் கட்டி கொடுத்துடலாம். வீட்டுக்குள்ளே என்ட்ராகிற இடத்துல ஃபேஸிங்கும் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. மெயின் கேட் வந்து உங்களுக்கு மெட்டல் கேட்டு கொடுத்துருக்குறாங்க சேஃப்டி பர்பஸுக்கு. வீடு வந்து இப்போ ஒரு ஒயிட் வாஷ்லாம் பண்ணி வச்சுருந்தா ஒரு ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. வீடு நல்ல கண்டிஷனில் தெளிவாக இருக்குது. ஸோ நம்ம வந்து இப்போ எடுக்கிறோன்னா நம்ம செலவு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. உடனே நம்ம ஆக்குபை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் இருக்குது. வீடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ நல்ல தாராளமாக போட்டிருக்காங்க. இன்வெர்டர் ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த கேபிள் தொங்கல் அது இன்வெர்ட்டருக்காக கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து வாஸ்துப்படி ஒரு கிச்சன் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. இதுலேயே வந்து உங்களுக்கு பிவிசி வச்சு உங்களுக்கு டோர் எல்லாம் கப்போர்டு எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக வந்து கப்போர்டு ஒர்க்லாம் எதுவும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நல்ல செல்ஃப் லாஃப்ட் எல்லாமே கிச்சனில் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதிகமாக வந்து இந்த தாய்மார்களுக்கு கிச்சன் கொஞ்சம் பெருசாக இருக்கணும், கப்போர்டு ஒர்க் எல்லாம் இருக்கணும்னு நினைப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். இது வந்து உங்களுக்கு செகண்டரி பெட்ரூமு. இதில் அட்டாச் டாய்லெட்டு கிடையாது. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கப்போர்டு ஒர்க்கெல்லாம் நல்லா கிளாஸ் வச்சு அழகாக இருக்குது. ஸோ மேலே எல்லாமே லாஃப்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்குறாங்க. பெயிண்டிங்லாம் சூப்பராக அடிச்சிருந்தாங்க. ஒரு டார்க் எல்லோ கலரில் அது நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமு. இது உங்களுக்கு அட்டாச் டாய்லெட்டோடு இருக்குது. இதுலேயும் டிஃபால்ட்டாக உங்களுக்கு கப்போர்டு ஒர்க் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பொருட்கள் எல்லாம் உள்ளே வச்சு அழகாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அமைப்பில் தான் இந்த ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு. இது வந்து உங்களுக்கு ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட்டு. வெளியே காமனில் கொடுத்துரு இந்தியன் டாய்லெட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் 900 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 800லேருந்து 850 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. பட்டா ப்ராப்பர்ட்டி. இது லோ பட்ஜெட்டில் வந்திருக்கு. இந்த ஏரியாவில் லேண்டோட ரேட் வந்து ஒரு 3500லேருந்து 4000 ருபீஸ் போயிட்டுருக்கு. ஸோ அந்த கால்குலேஷன் பண்ணாலே உங்களுக்கு வந்து லேண்டுக்கு மட்டுமே ஒரு 32-33 லட்சத்துக்கிட்ட வந்துடும். ஸோ பில்டிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ மாதிரி தான் கணக்கு. இதோட ரேட் வந்து 42 லட்சம், 42 லேக்ஸ் சொல்லி ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி கிடைக்கிற ரேரு. ஸோ தேவைப்படுறோன்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோட சேனலை பார்த்து எல்லாத்துக்கும் தேங்க்யூ. பை, டேக் கேர்.